வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பொறுமையாக இருப்பேன், எடப்பாடிக்கு சவால் விட்ட சி.வி. சண்முகம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக கட்சியில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உட்கட்சி பூசல்கள் நிலவியது. அதன் பிறகு 4 வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் துணை முதல்வராக பன்னீர்செல்வமும் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்தனர். அதன் பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றியை பெறவில்லை. இதன் காரணமாக அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதோடு அதற்கான பணிகளையும் செய்து வருகின்ற நிலையில் மாவட்டந்தோறும் கள ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த கள ஆய்வு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் சேலத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சென்று தங்கினார்களாம். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளிடம் கூட்டணியை கண்டிப்பாக அமையும், 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் தான் ஆட்சியை பிடிப்போம், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறினாராம். அப்பொழுது சி.வி. சண்முகம், டிசம்பர் வரை தான் நான் பொறுமையாக இருப்பேன், தை பிறந்து விட்டால் நான் யார் என்று தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சவால் விட்டு வந்ததாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார். அதோடு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிடில் அதிமுகவில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விடுவார்கள் எனவும் அந்த இடத்திற்கு வேறு ஒருவர் வருவார் எனவும் கூறியிருக்கிறார். இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தப்பிக்க ஒரே வழி பாஜகவிடம் சரணடைவது மட்டும்தான். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் அவரை பாஜக காப்பாற்றும், இல்லையெனில் அப்படியே விட்டுவிடும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இந்த வீடியோவை தற்பொழுது தான் வலைத்தளத்தில் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.